ஆர்ட்டி கிராஃப்டி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஹோம்மேட் பட்டர் பேப்பர் அப்படி இல்லைன்னா ட்ரேசிங் பேப்பர் தான் வீட்டிலையே எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு உங்களுக்கு பேப்பர் வேணும், அதுக்கப்புறமா ஆயில் வேணும். உங்கள் வீட்டில் என்ன ஆயில் இருக்கோ அந்த ஆயில் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஸ்பாஞ்சோ இல்லை ஒரு துணியோ இல்லைன்னா ஒரு ப்ரஷ்ஷையோ வச்சு அந்த ஆயிலை லைட்டாக டிப் பண்ணி அந்த ஸ்பாஞ்சை லைட்டாக அந்த ஆயிலில் டிப் பண்ணி நம்ம பேப்பரில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட A4 ஷீட்டோட கலரும் நம்ம இப்போ அந்த ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணுற இடத்தையும் பார்க்குறதுக்கு ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இதே மாதிரி அந்த பேப்பரை ஃபுல்லாக நம்ம அந்த ஆயிலை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் இந்த ஆயிலை ஒரு சைடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணாலே போதும், அதுவே பேக் சைடுமே ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம ஒரு சைடே நம்ம நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சிட்டேன், உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அதுவே பேக் சைடும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா என் கை ரொம்ப அழகாக டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது, ஆனால் கையில் ஃபுல்லாக ஆயில் ஆகிடுது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும் போது நீங்கள் எது மேலே வச்சு யூஸ் பண்ணுறீங்களோ அதுவும் ஃபுல்லாக ஆயில் ஆகிடும். அதனால் நான் ஒரு துணி எடுத்து நம்ம பண்ணியிருக்க அந்த ட்ரேசிங் பேப்பர் மேலே ஃபுல்லாக அந்த துணியை வச்சு துடைக்க போகிறேன், முன்னாடியும் பின்னாடியும். நம்ம இந்த மாதிரி துடைக்கும் போது அதில் அந்த பேப்பர் மேலே இருக்க ஆயில் கொஞ்சமாக போயிடும். இப்போ இதை நல்லா துடைச்சிக்கலாம். இப்போ நான் இதை ஃபுல்லாக தொடச்சி முடிச்சிட்டேன், ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும். ஸோ இப்போ நான் இதை உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். என் கை நான் வைக்கும் போது ரொம்பவே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. அதோடு நான் இப்போ கீழே வச்சுருந்த போது கூட அந்த டைல்ஸில் இருந்த லைன்ஸ் எல்லாமே ரொம்ப க்ளீனாக தெரியுது பாருங்கள். இது நம்மளோட A4 ஷீட்டோட ரொம்ப கிளியராக இருக்குது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இதை வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணும் போது ரொம்பவே ஈஸியாக நம்மளால் பண்ணிட முடியும். இப்போ உங்களுக்கு நான் ஒரு A4 ஷீட் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். A4 ஷீட் பார்க்கறதுக்கு இப்படி இருக்குது, ஆனால் அதுவே நம்ம அது மேலே ஃபுல்லாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணோன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இவ்வளோ தாங்க நம்மளோட பட்டர் பேப்பர் அப்படி இல்லைனா ட்ரேசிங் பேப்பர் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு இந்த ட்ரேசிங் பேப்பரை வச்சு ஒன்றை ட்ரேஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்கு நான் கூகுளில் போய் சும்மா ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன், ஒரு டாகோட ஃபோட்டோ. உங்களோட ஃபோனோட பிரைட்னஸை ஃபுல்லாக வச்சு நம்ம வச்சுருக்க, அதாவது நம்ம பண்ணியிருந்த ட்ரேசிங் பேப்பரை அது மேலே வச்சு நீங்கள் ட்ரேஸ் எடுத்துக்க போகிறீங்க. நான் A4 ஷீட்டை அது மேலே வச்சு பார்த்தேன், ரொம்பவே லைட்டாக தான் தெரிஞ்சிச்சு. அதுவே நம்ம பண்ணியிருக்கேன். இந்த ட்ரேசிங் பேப்பரை வச்சு பார்க்கும் போது ரொம்பவே க்ளீனாக தெரிஞ்சிச்சு. ஸோ இதை மாதிரி நீங்கள் பண்ணி உங்களோட பேப்பரில் ஈஸியாக ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இதை ட்ரேஸ் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஃபோனை அந்த பிக்சரை எடுத்து வச்சதுக்கப்புறமா பேப்பர், அதாவது நம்ம பண்ணியிருக்க இந்த ட்ரேசிங் பேப்பரை அது மேலே வச்சு அந்த பிக்சர் மூவ் ஆகாத மாதிரி பார்த்து வச்சு ட்ரா பண்ணணும். அப்படி இல்லைனா அது மூவ் ஆகிடுச்சுன்னா உங்களால் வரைகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். இது ரொம்பவே அழகாக வருது, ஈஸியாக இருக்குது ட்ரேஸ் பண்ணுறதுக்கும். ஸோ இப்போ நான் அதை பண்ணி முடிச்சிட்டேன், காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஃபோனில் நம்மளோட ஃபோட்டோ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம பண்ணியிருக்க அந்த ட்ரேஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.